ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇக்கான சிபிடி 2 எக்ஸாம் வந்து கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் 2 ஷிஃப்டாக கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அதாவது குரூப் வைஸ், அதாவது அந்தந்த ஜோன் வைஸ் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? சென்னை ஜோன், அப்புறம் அதர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்லையும், இன்னொரு ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷிஃப்ட்லையும், ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் 1ல வந்து கொஷின்ஸ், ஓகேங்களா, ஷிஃப்ட் 1ல வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 2ல வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சில கவனக்குறைவு அப்படின்றாங்க, இல்லை சாஃப்ட்வேர் இஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தால வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஷின்ஸ் வந்து ஷிஃப்ட் 2ல வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து இதை வந்து நாங்கள் வந்து தவிர்க்க முடியாது. அகைன் வந்து நாங்கள் ஷிஃப்ட் 2 வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ஷிஃப்ட் 2 வந்து அட்டன் பண்ண வேண்டியது இருக்க கேண்டிடேட் இருக்கீங்களோ அவங்களுக்கு, அதாவது அந்த டேட்ல, அதாவது பார்த்தீங்கன்னா 22 ஏப்ரல் 2025 ஷிஃப்ட் 2 அட்டன் பண்ண வேண்டிய கேண்டிடேட் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் நாங்கள் அந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கான அந்த ரீஷெடியூல் வந்து நாங்கள் வந்து விரைவாக வந்து அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஹை குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சிபிடி 2வோட ரீஷெடியூல் வந்து சீக்கிரமாக அந்த கேண்டிடேட்டுக்கு நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம், இண்டிவிஜுவலாகவும் இன்டிமேட் பண்ணுவோம். நீங்கள் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி வெப்சைட்டை செக் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கான சிபிடி 2 எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணாங்க. அதுவும் அதே போல் தான் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணாங்க. இப்போ ஜேஇக்கும் அதே போல் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இது போல் ஒரு இஷ்யூ வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இல்லைனா எல்லாருக்கும் வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க இல்லையா? ஸோ பார்க்கலாம். விரைவாக வந்து சிபிடி 2, அதாவது செகண்ட் ஷிஃப்ட் யாரெல்லாம் அட்டன் பண்ண போறீங்களோ அவங்களுக்கான ஷெடியூல் வந்து விரைவாக அறிவிப்பாங்க. நம்ம சேனலை நம்ம இன்டிமேட் பண்ணுறோம். சரிங்களா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. எல்லாம் உங்கள் எக்ஸாம் அந்த ப்ரிப்பரேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.